என்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்தியன் ருப்பி சிம்பிள் வந்து எப்படி எக்ஸலில் கொண்டு வரதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஃபால்ட்டாக வந்து டாலர் சிம்பிள் தான் வந்து கரன்சியில் இருக்குது. இப்போ இந்த டிஃபால்ட் சிம்பிளே நம்ம வந்து ருப்பி சிம்பிளை வந்து மாற்ற போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆர் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்படி ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் அண்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து வரும். ஸோ அடிஷ்னல் செட்டிங்ஸ் போங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரன்சி டேப்பில் வந்து டாலர் வந்து செலக்ட் ஆகிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி செலக்ட் ஆகிருக்கு. இதில் வந்து இங்கிலீஷ் இந்தியா வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இந்தியா வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ எக்ஸலில் வந்துட்டு ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து டாலர் சிம்பிள் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாலர் சிம்பிள் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியன் சிம்பிள் வந்து மாறிடுச்சு. நம்ம ஏன்னா சிஸ்டத்துடைய செட்டிங்ஸே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த இதை செலக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு கரன்சின்னு செலக்ட் பண்ணாலே இந்தியன் சிம்பிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.